कृष्ण 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 हरे हरे गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुकथातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नाम संकीर्तनं यस्य सर्वभावप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீயப்பதியான பகவான் பலவேறு அவதாரம் எடுத்திருக்கார். அந்த பலவேறு அவதாரம்லையும் இருக்கிறதுலே சிரேஷ்டமான அவதாரம் எது அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ அண்ணா சொல்ற இருக்கிறதுலே சிரேஷ்டமானது வியாச பகவானுடைய அவதாரம் தான். ஏன்னா வியாசரா பகவான் அவதாரம் பண்ணி நமக்கு இதிகாச புராணங்களை கொடுக்கல அப்படின்னா நமக்கு வந்து ராமரையும் தெரியாது, கிருஷ்ணரையும் தெரியாது, நரசிம்மரையும் தெரியாது, நமக்கு எந்த அவதாரமும் தெரியாது. அப்படிங்கிறதுனால இருக்கிறதுலே சிரேஷ்டமான அவதாரம் வியாச பகவானுடைய அவதாரம் தான் அப்படின்னு சொல்லுவார். சேங்காலிபுரம் அனந்தராமதீஸ்வரன் சொல்வார், நல்லவே நான் கலியுகத்தில் பிறந்தேன் அப்படின்பார். ஏன்னா கிருதயுகத்தில் பிறந்திருந்தேன்னா ராமரையும் கிருஷ்ணரையும் என்னால் அனுபவிச்சிருக்க முடியாது. கலியுகத்தில் பிறந்த நல்லவேளை கலியுகத்தில் பிறந்ததுனால தான் இவ ரெண்டு பேரையும் என்னால் அனுபவிக்க முடியாது. அது எதனால சாத்தியம் அப்படின்னா அன்னைக்கு வியாச பகவான் நமக்கு வந்து இதிகாச புராணங்கள்லாம் கொடுத்ததுனால தான். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு தெய்வத்தை நம்ம வேண்டினோம்னாலும் ஒரு பலன் நமக்கு வரும். அஷ்ட ஐஸ்வர்யம் கொடுப்பா, புத்திரன் கொடுப்பா அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்ம வியாசரை வேண்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஞானம் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இருக்கிறதுலே சிரேஷ்டமான அவதாரம் வியாச பகவானுடைய அவதாரம் தான் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்றார். பேர்பட்ட வியாசருடைய அவதாரத்தை வியாசரை ஸ்மரிச்சுக்கிற பாக்கியத்தை கொடுத்த குருநாதரை ஸ்மரிச்சுட்டு இன்னைக்கு கதை ஆரம்பிப்போம். ஒரு சமயம் துவாபர யுகத்தின் முடிவில் நைமிஷாரண்யத்தில் எல்லா ரிஷிகளும் ஒன்று கூடுறா, டிஸ்கஸ் பண்ணுறா. என்ன டிஸ்கஸ் பண்ணுறா அப்படின்னா கலியுகம் பிறக்க போகிறது, வேதத்தை எப்படி ரட்சிக்கிறது, வேதத்தை ரட்சிக்கிறது அப்படின்னு. ஏன்னா முக்குணங்கள் இருக்கு, சத்துவம் ரஜஸ் தமஸ்னு 3 குணம் இருக்கு. அதுல வந்து இயற்கையிலேயே சில சமயங்கள்ல ஒரு குணம் மேலோங்கி இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா கலியுகத்துல தமோ குணம் மேலோங்கி இருக்கும். அப்படிங்கிறதுனால தமோ குணம் மேலோங்கி இருக்கும்போது நமக்கு வந்து சோம்பேறித்தனம் ஜாஸ்தியா இருக்கும், அலுப்பு வந்துடும். அப்படிங்கிறதுனால வேதம் இவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா எல்லாரும் ஓடி போயிடுவா. அப்படிங்கிறதுனால நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி வேதம் இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா மேருமலை போல 3 பெரிய பெரிய மலை வந்து வேதம் அவ்வளோ 3 மலை மாதிரி இருக்குன்னா அதில் வந்து பரத்வாஜருங்கிற ஒரு முனிவர் வந்து 300 தேவ வருஷம் வேதாத்தியனம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வேதாத்தியனம் பண்ணிட்டு இந்த 3 மேருமலையிலேருந்து பார்த்தோன்னா 3 கைப்பிடி தான் பண்ணியிருக்கார், வேதாத்தியனம் பண்ணியிருக்கார் 300 தேவ வருஷத்தில். அப்படிங்கும்போது வேதம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு புரியுறது இல்லையா? ஸோ அதனால கலியுகத்தில் வேதத்தை அத்தியனம் பண்ணணும்னு வரவன் கூட இவ்வளோ வேதம் இருக்கா அப்படின்னு பார்த்து பயந்து ஓடி போயிடுவா. அப்படிங்கிறதுனால வேதத்தை ரட்சிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா வசிஷ்டர் சொல்ற எந்த இடத்துல வேதம் இருக்கோ அந்த இடத்துல தான் தர்மம் இருக்கும், எந்த இடத்துல தர்மம் இருக்கோ எந்த இடத்துல தர்மம் இல்லை அப்படின்னா மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடும். அப்படிங்கிறதுனால வேதத்தை ரட்சிச்சு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமா வந்து எல்லா ரிஷிகளும் நைமிஷாரண்யத்தை கூடி டிஸ்கஸ் பண்ற எப்படி ரட்சிச்சு கொடுக்கணும், எப்படி ரட்சிக்கிறது. அப்படிங்கும்போது அவன் முடிவு பண்றா பகவான் தான் வந்து வேதத்தை பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஏன் பகவான் தான் வந்து பிரிச்சு கொடுக்கணும், இவாளே பண்ணிருக்கலாமே, இப்பேற்பட்ட ரிஷிகள் இவாளே பண்ணிருக்கலாமே அப்படின்னா ஒரு விஷயத்துக்கும் ஒரு அதிகாரி இருக்கா இல்லையா? அந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவள் தான் பண்ண முடியும். குவாலிஃபிகேஷன் யாருக்கு இருக்கோ அதான் பண்ண முடியும். ஒரு சர்ஜரி பண்ணணும்னா டாக்டர் தான் அதுக்கான அதிகாரம் இல்லையா? நான் வந்து டாக்டர் நிறைய டிவி ஷோலாம் பார்த்துருக்கேன், யூடியூப்ல வீடியோலாம் பார்த்துருக்கேன். நானே சும்மா ஸ்கேபில் எடுத்து ட்ரைவ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னா இட் அண்ட் ரியலி பேட், ரைட்? பிகாஸ் ஐ எம் நாட் குவாலிஃபைட் டு டூ இட். அதுக்கு வந்து டாக்டர் 10 வருஷம் மெடிசன் படிச்சு அதுக்கு யாருக்கு படிச்சிருக்காலும் குவாலிஃபைட் அவள் தான் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்துக்கும் ஒரு அதிகாரி இருக்கா. அப்போ வேதம்னு பார்த்தோன்னா அதுக்கான ஒரே அதிகாரி யாருன்னா பகவான் தான். ஏன்னா வேதம்ங்கிறது அமானுஷ்யம் அப்படின்னு சொல்லுவோம். அமானுஷ்யம்னா என்ன அப்படின்னா மனுஷன் பண்ணாதது அமானுஷ்யம்,
அப்படிங்கிறதுனால அமானுஷ்யமானது வேதம். அது பகவானுடைய மூச்சு காத்து, பகவான் நம்மளோட கம்யூனிகேட் பண்றது வேதத்தினால தான் கம்யூனிகேட் பண்றது. அதனால பகவான் தான் அதுக்கான அதிகாரி. அப்படிங்கிறதுனால எனி டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன், டெலீட் பண்றது, ஆட் பண்றது, ஸ்பிளிட் பண்றது, எனி டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் அது பகவான் தான் பண்ணணும். அப்படிங்கிறதுனால பகவானை பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றா. அப்போ எல்லா ரிஷிகளும் முடிவு பண்ணிட்டு பராசர ரிஷியை திரும்பி பார்த்து, நீங்க தான் பகவானை குறித்து தவம் பண்ணி பகவான் இடத்துல பிரார்த்திக்கணும் அப்படிங்கிறார். இப்பேற்பட்ட ரிஷிகள்லாம் இருக்காது, எல்லா ரிஷிகளும் இருக்கு. இப்பேற்பட்ட ரிஷிகள், பிரசித்தமான ரிஷிகள், பவர்ஃபுல் ரிஷிகள்லாம் இருக்கா. அவா எல்லாம் திரும்பி பராசரரை போய் நீங்க தான் பகவானை பிரார்த்திக்கணும் அப்படின்னா, அப்படி பராசரோட பெருமை என்ன அப்படின்னா, நாரத புராணத்துல அவரோட பெருமை சொல்றது. இது என்ன அப்படின்னா, நம்ம இதிகாச புராணங்கள்ல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கா. அது இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வயசான கேரக்டர் யாரு அப்படின்னா ஜாம்பவான்னு சொல்லலாம். அவர் சில பல சதுர்யுகமாக வாழ்ந்துட்டு இருக்கார். திருவிக்ரமாவதாரத்துக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சு ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கார். ஸோ அவ்வளோ சதுர்யுகமாக வாழ்ந்துட்டு இருக்கார். அவர் தான் வயசானவர்னு சொல்லாமா அப்படின்னா, அவருடைய வயசானவர் ஒருத்தர் இருக்கார். யாருன்னா ஹிரண்யகசிபு. அவர் 71 சதுர்யுகம்னா ஒரு மன்வந்தரம் டயத்துக்கு அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். ஸோ அதனால இருக்கிறதுலே பெரியவர் அவர்னு சொல்லலாமா அப்படின்னா, பெரியவா சொல்லுவா ஹிரண்யகசிபுல ஜுஜுபி அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பெரியவர் இருக்கார். அது யாருன்னா மார்க்கண்டேயர் அப்படின்னா. ஏன்னா மார்க்கண்டேயர் இவெல்லாம் சில பல சதுரகமாக தான் இருக்கா. அவர் கல்பகாலமா இருக்கார் அப்படின்னா. ஒரு கல்பம் அப்படின்னா பிரம்மாவோட ஒரு நாள் ஒரு கல்பம், அது 1000 சதுரயுகம். ஸோ பிரம்மாவோட ஒரு நாள் 1000 சதுரயுகம், ஒரு ராத்திரி 1000 சதுரயுகம். நம்ம பிரம்மாண்டத்தை பார்த்தோம்னா 14 லோகங்கள் இருக்கு இல்லையா. அதுல மேல் 7 லோகம், கீழ் 7 லோகங்கள் இருக்கு. பிரம்மாவோட ராத்திரி பிரம்மா தூங்க போகும்போது மேல் 7 லோகங்கள்ல முதல் 3 லோகம் இல்லையா, பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் அப்படின்னு இந்த 3 லோகமும் பிரளய ஜலத்துல மூழ்கிடும். ஸோ பிரளய ஜலத்துல மூழ்கின்ற போது அந்த 1000 சதுரயுகம் மார்க்கண்டேயர் பிரளய ஜலத்திலேயே நீந்தின்னு இருக்கார் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது. அதனால மார்க்கண்டேயர் சில கல்பகாலமா வாழ்ந்துருக்கார். அப்படிங்கிறதுனால அவ்வளோ வயசானவர். அவர் இந்த பராசரர் பிறந்த குழந்தை தொட்டில் குழந்தையா இருக்கும்போது அவர் பார்க்கணும்னு நினைச்சு வரும்போது அவர் கை குழந்தையா இருக்கார். அவர் போய் மார்க்கண்டேயர் 2 கரம் கூப்பி சேவிக்கிறார். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த ஷாக், என்னது நீங்க போய் சேவிக்கிறீங்களே, ஏன்னா பெரியவா குழந்தைய சேவிக்கூடாதோ, நீங்க போய் சேவிக்கிறீங்களே அப்படிங்கும்போது அவர் சொல்ற, சேவிக்கிறதுங்கிறது வயசை வச்சு இல்லை, ஞானத்தை வச்சு அப்படிங்கிற. பிறந்த குழந்தை பச்சை குழந்தையா இருந்தா கூட பிறக்கும் போதே மகா ஞானியா பிறந்திருக்காங்க இந்த குழந்தை. அதனால எல்லாருமே சேவிக்கணும் இந்த குழந்தைய அப்படிங்கிற அப்பேற்பட்ட பெருமை பராசரருக்கு. ஸோ அதனால எல்லா ரிஷிகளும் பராசரர் பார்த்து, நீங்க தான் போய் பகவானை பிரார்த்திக்கணும் வேதத்தை ரட்சிச்சு கொடுக்கறதுக்காக அப்படிங்கும்போது பராசரரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். எங்க வராரு அப்படின்னா, பவித்ரம் யமுனா தீரம் முனிபிஹி மானிதோயோ, யமுனா தீரத்துக்கு தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஜபன் அஷ்டாட்சர மந்திரம் விஷ்ணு தியான பராயணா. அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபிச்சுண்டு விஷ்ணுவியை தியானம் பண்ணிண்டு, வாயுவக்ஷோ நிராகாரா தஸ்தௌ ஸ்தானிரிவாசலஹ. வாயுவியை பட்சிச்சுண்டு ஒரு இடத்துல மரக்கட்டை போல அவ்வளோ ஸ்டிஃபா ஸ்டில்லா நின்றுட்டு எதையும் பொருட்படுத்தாம, குளிர், வெப்பம், பனி, மழை அப்படிங்கிற காத்து, இது மாதிரி எதையுமே பொருட்படுத்தாம அவர் பாட்டுக்கு அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு விஷ்ணுவையே தியானம் பண்ணிட்டு தபம் பண்ணிட்டு இருக்கார். பகவானும் இவரோட தவத்தினாலையும் இவரோட பக்தியிலையும் மனம் மகிழ்ந்து மனம் குளிர்ந்து கருட வாகனனா சங்க சக்கர கதாதரனா இவர் முன்னாடி தோன்றி இவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். பராசரரும் பகவானை பார்த்து பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவர் சொல்றார், வேதத்தை நீங்க தான் ரட்சிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பகவான் சொல்றார், உன் பக்தியில நான் மகிழ்ந்தேன் அப்படின்னு பகவான் சொல்லிட்டு அவர் சொல்றார், உனக்கே புத்திரனா அவதாரம் பண்ணி நான் வேதத்தை ரட்சிச்சு கொடுக்குறேன். இப்போ யாராவது ஒரு தட்ட பகவான் முன்னாடி உனக்கு நான் புத்திரனா பிறக்க போறேன்னு எவ்வளோ ஓவர் த மூன் எக்ஸ்தட்டிக் இல்லையா. ஆனா பராசரர் அப்படி இல்லை, கூர்ந்து கவனிச்சுன்னா அவர் சொல்றார், காமா சொல்றார். அவர் நீங்க எனக்கு புத்திரனா பிறக்கிறேன் அவதாரம் பண்றேன் அப்படின்னா என் பிரம்மச்சரியம் போயிடுமே அப்படின்னு அவர் சொல்றார். ஏன்னா அவர் சொல்றார், இப்பேற்பட்ட பகவான் உங்களோட சாட்சாத்காரம் எனக்கு கிடைச்சிருக்கு, உங்களோட தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா அது என்னோட பிரம்மச்சரியத்தினாலதான். அதனால அவர் சொல்றாரு, நீங்களே எனக்கு புத்திரனா அவதாரம் பண்றேன்னு சொன்னா கூட, நீங்களே எனக்கு புத்திரனா அவதாரம் பண்றதா இருந்தா கூட என் பிரம்மச்சரியத்தை நான் விடமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ பிரம்மச்சரியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால அப்படி சொல்றார். அப்ப பகவான் சிரிச்சுட்டே சொல்ற, கவலைப்படாத, உன் பிரம்மச்சரியத்துக்கு எந்த ஹானியும் எந்த பங்கமும் ஏற்படாம நான் அவதாரம் பண்றேன். ஏன்னா சங்கல்ப மாத்திரத்திலேயே ஆவிர்பவிக்கிறது, சிருஷ்டி பண்றது அப்படிங்கிறது உனக்கும் பெரிய காரியம் இல்லை, எனக்கும் புதுசு இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா பகவானுடைய எல்லா அவதாரமே ஆவிர்பாவம் தான்.
இல்லையா? பகவானுக்கு கர்ப்பவாசம் கிடையாது இல்லையா? பகவான் எந்த அவதாரமா இருந்தாலுமே ஆவிர்பவிப்பார். குழந்தையா ஆவிர்பவிப்பார், நரசிம்மமா ஆவிர்பவிப்பார், 16 வயசு பிள்ளையா ஆவிர்பவிப்பார். whatever the cases ஆவிர்பாவம் தான் இல்லையா? அதனால உனக்கும் இது சங்கல்ப மாத்திரத்துல சிருஷ்டி பண்றது அப்படிங்கிறது உனக்கும் பெரிய காரியம் இல்லை, எனக்கும் புதுசு இல்லை. அதனால உன்னுடைய பிரம்மச்சரியத்துக்கு எந்த விதமான ஹானியும் இல்லாம பங்கமும் ஏற்படாம நான் உன்னோட மானசபுத்திரனா அவதாரம் பண்றேன், ஆவிர்பவிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். சொல்றார் பராசரர் தான் அவரோட அப்பா. இந்த இந்த அவதாரத்துல பராசரர் தான் அப்பா, சத்தியவதி தான் அம்மா அப்படின்னு. இப்போ பகவான் எடுத்து இப்போ நம்ம எல்லாம் பிறக்கிறோம் அப்படின்னா we have no control over who our parents are. Karma chooses our parents basically. ஆனா பகவான் அவதாரம் பண்ணும்போது he chooses அம்மா அப்பா யாருன்னு. அவர் எப்படி சூஸ் பண்றாரு அப்படின்னா மனசுல இருக்கிற பக்தி, அது பக்தியை வச்சு சூஸ் பண்றாரு இல்லையா? ஏன்னா இந்த அவதாரத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா பராசரர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம். எல்லா ரிஷிகளும் நீங்க தான் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற மார்க்கண்டேயர் வந்து வணங்குற அப்பேற்பட்ட பராசரர் எங்க அவன் சத்தியவதினா மத்யகந்தி அப்படின்னு. என்ன அப்படின்னா மீன் பிடிக்கிறவா இருப்பா இல்லையா, அவளோட ஒரு அவளோட லீடர் இருக்கா இல்லையா, அவரோட வளர்ப்பு மகளாம் மத்யகந்தி சத்தியவதி அப்படின்னு. ஸோ இப்பேற்பட்ட ரிஷி பராசரர் எங்க, மத்யகந்தியான சத்தியவதி எங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு லௌகிக்கமான ரீதியில பகவான் பார்க்கறதுல மனசுல இருக்கிற பக்தியில தான் பகவான் மகிழ்ந்து ஆசையா அப்பா அம்மாவை சூஸ் பண்றார் அப்படின்னு பார்க்குறோம், அப்படின்னு புரியுது இல்லையா? அதனால அவர் சொல்றார் சத்தியவதி தான் எனக்கு அம்மா, நீ தான் என்னோட அப்பா. இந்த அவதாரத்தை நான் உங்களுடைய மானசபுத்திரனா அவதாரம் பண்ணுவேன். அப்பா அம்மா அப்படிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் நேம் சேக், மானசபுத்திரனா தான் இருப்பேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்ப பராசரரும் பகவானுடைய சங்கல்பம் இதுதான் அப்படின்னா தென் சோ பி இட், நான் வந்து சாட்சி பூத்தனா இருந்துட்டு பகவானுடைய லீலையை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு யமுனை கரையோரமா வர. சத்தியவதி அவரோட அந்த ட்ரைப் வந்து யமுனை கரையில தான் அவன் வந்து மீன் பிடிச்சிருந்து படகோட்டின்னு அந்த மாதிரி இருக்கா. ஸோ இவர் யமுனை கரையோரமா நடந்து வரும்போது சத்தியவதி அங்கே ஒரு போட்ல உட்காந்துட்டு இருக்கா. ஸோ சத்தியவதி எப்படி இருக்கா அப்படின்னா வந்து ஒரு குழந்தை, கன்னிக்காவ, பெரியவளாகாத ஒரு குழந்தை அப்படின்றது ஒரு ரொம்ப குழந்தை, ஷீஸ் a really small kid. ஸோ அவளை பார்க்கும்போது பராசரர் வந்து அவளை வந்து கன்னிகேன்னு பார்க்கல, குழந்தைன்னு பார்க்கல, அழகா இருக்கான்னு பார்க்கல. அவரை பார்க்கும்போது சொல்ற விஷ்ணு மாதா அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா விஷ்ணுக்கே அம்மா இல்லையா, அதனால விஷ்ணு மாதான்னு பார்த்து மனசால இருக்கரம் கூப்பி அந்த குழந்தைய வணங்குறாராம் பராசரர். ஏன்னா விஷ்ணு மாதா இல்லையா, அதனால அந்த படகுல அந்த போட்ல ஏறி அவர் வந்து போறார். அவர் சொல்றாரு குழந்தை நான் இது கரையோரமா ஓட்டிட்டு போ அப்படிங்கிறார். ஓகே அப்படின்னு சொல்லி அவரும் கரையோரமா ஓட்டிட்டு போறார். கொஞ்ச நேரத்துல ஒரு தீபம் வருது. அங்க தீப்னா ஐலாண்ட் இல்லையா, ஸோ அந்த தீபத்துல போய் டாக் பண்ணு அப்படிங்கிற அவரும் டாக் பண்றார். ஸோ 2 பேரும் இறங்கி போறா. அப்ப வந்து பராசரர் சொல்ற அம்மா ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்க போறது, இப்போ அதை பார்த்து பயந்துடாத அப்படிங்கிற. ஏன்னா முக்காலமும் அறிந்தவரும்னா அவருக்கு வந்து he can see the future இல்லையா, அதனால சொல்ற இன்னும் கொஞ்சம் காலத்துல அம்பிகையும் அம்பாலிகையும் எப்படி அபச்சாரப்பட போறான்னு தெரியும் அவருக்கு. அதனால அந்த மாதிரி அபச்சாரப்பட்டுட போறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஜாகிரதை, ஏன்னா குழந்தை இல்லையாவ, அதனால அபச்சாரப்பட்டுடாத, பயந்துடாத, ஒரு அற்புதமான காரியம் நடக்க போறது, அதனால நான் சொல்றத கவனமா கேளு அப்படிங்கிற. சொல்ற இந்த பிரபஞ்சத்துல பலவிதமான சிருஷ்டி உண்டு. ஆண் பெண் சேர்ந்துதான் சிருஷ்டி அப்படிங்கிறது அது ஒரு விதமான சிருஷ்டி. தட்ஸ் நாட் தி ஒன்லி திங் இல்லையா. நம்ம சாஸ்திரத்திலேயே 4 விதமான சிருஷ்டி சொல்லப்பட்டிருக்கு. ஜராயுஜம், ஸ்வேதஜம், உத்பிஜம், அண்டஜம் அப்படின்னு பலவித சிருஷ்டி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஸ்வேதஜம் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்வையிலேருந்து பேன் உண்டாருது இல்லையா, அது ஸ்வேதஜம் அப்படிங்கிற அந்த டைப் ஆஃப் சிருஷ்டி. உத்பிஜம் அப்படின்னு பார்த்தோம்னா மழை காலத்துல கொசு, கம்பளி பூச்சி எல்லாம் மரத்துலயும் இதுலயும் வருது இல்லையா, அது உத்பிஜம் அப்படிங்கிற டைப் ஆஃப் சிருஷ்டி. அண்டஜம் அப்படின்னா முட்டையிலேருந்து பட்சிகள்லாம் வருது இல்லையா, அது அண்டஜம் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் சிருஷ்டி. அதே மாதிரி அவர் சொல்ற தேவ சிருஷ்டி, ரிஷி சிருஷ்டி, பகவத் சிருஷ்டி, அசுர சிருஷ்டி, இதெல்லாம் சங்கல்ப மாத்திரத்திலேயே தானா உண்டாது இல்லையா. இப்போ பகவான் பார்த்தோம், இப்போ பிரம்மாவோட புத்திரர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா சனகாதிகள்லாம் பிரம்மாவோட புத்திரர்கள் தான், மானசீக புத்திரா. நாரதர்லாம் மானசீக புத்திரா, சங்கல்ப மாத்திரத்துல சிருஷ்டி பண்றாரு இல்லையா. மகாபாரதத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சபாண்டவர்கள்னா தேவ சிருஷ்டி இல்லையா. குந்தி தேவியும் மாதிரி தேவியும் ஒரு மந்திரத்தை ஜபிக்கிறா, அந்த மந்திரத்தின் பலனா தேவர்கள் வந்து குழந்தைய கொடுக்குறா இல்லையா, பிரசாதமா கொடுக்குறா இல்லையா. அதே மாதிரி கர்ணனும் அதே தான். ஏன்னா நேச்சருக்கு புறம்பானது தேவ சிருஷ்டி அசுர சிருஷ்டின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. கர்ணன் பிறக்கும் போது கவச குண்டலங்களோட பிறக்கிறான், எந்த குழந்தை பிறக்கும் இல்லையா, அதான் தேவ சிருஷ்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. துரியோதனைகள் 100 பேர் பார்த்தோம் அப்படின்னா அவெல்லாம் அசுர சிருஷ்டி. ஏன்னா கர்ப்பம் விழுந்துருத்தோ, கர்ப்பத்தை 100 பிச்சு போட்டா, பிச்சு போட்ட 100 பீஸும் ஒரு குழந்தைய வந்துருத்தோ அப்படின்னா நேச்சருக்கு புறம்பான
அகெயின்ஸ்ட் நேச்சர் இல்லையா, சொன்னா அசுர சிருஷ்டி. அதனால இந்த மாதிரி பலவேறு சிருஷ்டிகள் உண்டுமா. அதே மாதிரி அதனால இப்போ பகவான் வந்து உன்னுடைய மானச புத்திரனா ஆவிர் பவிக்க போறார், அவதாரம் பண்ண போறார் இப்போ. அதனால பயந்துடாத, அற்புதமான காரியம் நடக்க போறது அப்படிங்கும் போது அந்த குழந்தைகள்லாம் கேட்கும்போது பரம பக்தியோட இரு கரையும் கூப்பிட்டு முகுந்தனையே தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இப்பேற்பட்ட பக்தி இந்த குழந்தைக்கு இருக்கு இல்லையா. அதனாலதான் பகவான் ஆசையா சத்தியவதிய அம்மாவை வரிக்கிறார் இல்லையா. ஸோ அதனால இருக்கரம் கூப்பிட்டு முகுந்தனை தியானம் பண்ணிட்டு பக்தியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து கண்ணை மூடி கண்ணை திறக்கிற ஒரு இந்த க்ஷண மாத்திரத்துல பார்த்தோம் அப்படின்னா பகவான் ஆவிர் பவிக்கிறார். 16 வயசு பாலகனா பகவான் ஆவிர் பவிக்கிறார், க்ஷண மாத்திரத்துல ஆவிர் பவிக்கிறார். அன்னைக்கு வந்து ஆஷாட பௌர்ணமியா இருக்கிறதுனால அதுதான் குரு பூர்ணிமான்னு இன்னைக்கும் நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா வியாசர் வந்து ஜெகத்துக்கே குரு இல்லையா, அதனால அவரோட அவதார தினம் நம்ம குரு பூர்ணிமான்னு கொண்டாடுறோம். அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா 16 வயசு புள்ளையா இருக்க. இப்போ அடுத்தது பார்க்கறீங்கன்னா சத்தியவதி வந்து இவர் வந்து குழந்தையா பிறந்து தத்தி தவழ்ந்து தளர்நடை நடந்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா 16 வருஷம் ஏபிசிலாம் சொல்லி கொடுத்து வளர்த்து ஆளாக்கி பராசரத்தை ஒப்படைச்சிட்டு திரும்ப ஆத்துக்கு போல அன்னைக்கு ராத்திரியே ஆத்துக்கு போயிட போறா அப்படின்னு கதை வரப்போறது இல்லையா. ஸோ அதனால க்ஷண மாத்திரேன்னு 16 வயசு பாலகனா வந்து அவதாரம் பண்ணிட்டார், ஆவிர் பவிக்கிறார். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா மர உரி தரிச்சுட்டு தண்டம் கையில வச்சுட்டு ஜராபாரத்தோட உத்தம சமஸ்கிருத ஞானத்தோட அவதாரம் பண்றார். ஷியாமல வருடமா இருக்கார். அதனால்தான் அவருக்கு கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்னு பேரு. தீபத்துல பிறந்ததுனா துவைபாயனர், ஷியாமல வருடம் கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்னு அவதார பேர். வேதவியாசர் அப்படிங்கிறது ஒரு டைட்டில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு டைட்டில். அதை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் அவரோட அவதார பேர்னு பார்த்தோம்னா கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்னு. ஸோ அவர் அவதாரம் பண்ணும்போது தேவர்கள்லாம் புஷ்ப வருஷம் பண்றா, ஸ்தோத்திரம் பண்றா, கந்தர்வர்கள்லாம் கானம் பாடுறா. ஸோ அந்த மாதிரி அவதாரம் நடக்கிறது. அப்போ வியாசர் வந்து அம்மா சத்தியவதியை பார்த்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்றார். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சத்தியவதிக்கு வியாசரோட வயசு கம்மி இந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது கூட அம்மா அப்படிங்கிறதுனால சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் சொல்ற, நீ தேவமாதா அதிதி போன்றவமா, நீ அந்த ஒரு கேட்டகரியில வைக்கிறார் சத்தியவதி குழந்தை சத்தியவதியை. சொல்றார், இவந்தோ நீ என்னோட அம்மா அப்படிங்கன்னா கூட உன்னோட கன்னித்துவம் இன்னும் போகலை அப்படின்னு ஜாக்கிரதைப்படுத்துறாரு. ஏன்னா அவர் சொல்றார், இன்னும் கொஞ்சம் காலத்துல சந்தனு மகாராஜனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போறது, குருவம்சத்தின் குலவதுவா இருக்க போற நீ. அந்த சமயத்துல வியாசனே இருக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டேன்னா அன்னெசரி காம்ப்ளிகேஷன் ஏதாவது வந்துட்டு போறது அப்படிங்கிறதுனால இப்பவே ஜாக்கிரதைப்படுத்தி வைக்கிற. நான் அவரோட மானச புத்திரன் தான்மா, நம்மளோட கன்னித்துவத்துக்கு எந்த ஹானியும் இல்லை, எந்த பங்கமும் இல்லை அப்படின்னு இது மாதிரிலாம் சொல்லிட்டு அவர் சொல்ற, எந்த க்ஷணம் ஃபியூச்சர்ல எந்த நேரத்துல உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணித்தினாலோ என்னோட ஹெல்ப் வேணும்னு தோணித்தினாலோ என்ன ஒரு நிமிஷம் ஒரு தடவை நீ ஸ்மரிச்சா போதும் முன்னாடி நான் ஆவிர் பவிப்பேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு திரும்ப அப்பா பராசரர்கிட்ட வந்து பராசரத்தை திரும்பி அவரிடத்துலையும் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் அந்தர்தானமானார். பராசரரை பார்த்தோம்னா அந்த நேரம் வரைக்கும் அவர் ரிஷி, அவர் விரும்பின ஒரு ரிஷி. இப்போ வந்து அவர் அப்பா இல்லையா, அதனால அவருக்கு இப்போ தோன்றதான் பிள்ளைக்கு 16 வயசு ஆயிடுது, பிள்ளைக்கு பூனல் குடலையே ஒன்று அப்படின்னு அவருக்கு தோன்றதான். அதனால வியாசரும் அந்தர்தானம் ஆயிடுறார். பராசரரும் சத்தியவதியை பார்த்துட்டு நீ ஆத்துக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறார். இப்போ இந்த இடத்துல சத்தியவதியை பார்த்தோம் அப்படின்னா பிரம பிடிச்சா மாதிரி அவருக்கு என்ன நடந்தது இப்போ இங்க. ஏன்னா சாதாரண ஒரு மகானை நம்ம தரிசனம் பண்ணாலே நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு என்னமோ மாதிரி இருக்கும். இப்போ எப்பேற்பட்ட மகானான பராசரரோட தரிசனம் கிடைச்சிருக்கு, பகவானே மானசபுத்திரனா வந்திருக்கார், பகவானோட தரிசனமும் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு குழந்தைக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால she cannot handle this. அதனால பிரம பிடிச்சா மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியாம விக்ரம பிடிச்சா மாதிரி இருக்கு. படகு ஓட்டின்னு ஆத்துக்கு வரா. இந்த இடத்துல அவ அப்பா அம்மா இவளை பார்த்துட்டு அவளோட ஞானம் மீன் பிடிக்கிறவாளா இருந்தாக்க மீனவர்களா இருக்கிறதா கூட அவளோட ஞானம் எப்படி இருந்தது அப்படின்னா, குழந்தை இப்படி பிரம பிடிச்சா மாதிரி வராளே, அவளை பார்த்தோன்னே அவளுக்கு புரியுறது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு மகானோ இல்ல பகவானோ இவளை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா, இவளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா, அதனாலதான் பிரம பிடிச்சா மாதிரி இருக்கு இவளுக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அவளை அதுக்கு தகுந்த மாதிரி டீல் பண்ணி கொஞ்சமா கொஞ்ச நாள்லயே வந்து she gets out of this. அதுக்கப்புறமா வந்து she gets back to her normal duties. படகோட்டி மீன் பிடிச்ச அந்த மாதிரி இருக்கா. அந்த சமயம் தான் சந்தனு மகாராஜா இவளை வந்து பார்த்து இவள் மேல ஆசைப்பட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு அவர் அப்பா அம்மாட்ட போய் கேட்கிறார். அப்பா அம்மா சொல்ற, இது வந்து நீ காமத்துல பேசுற, நீங்க காமம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும்.
நாளைக்கு போயிடுத்துன்னா, நாளைக்கு காமம் போயிடுத்து அப்படின்னா இது மீன் பொண்ணு தானே நீ அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டேன்னா ஒரு சங்கடமா போயிடும் அது. அதனால நீங்க ராஜா, நாங்க மீன் விற்கிறவா, நீங்க ராஜா, உங்களோட ராயல் சர்க்கிள் நீங்க டீல் பண்ணிக்கோங்க, எங்களோட மீனவர் சர்க்கிள் நாங்க டீல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கும்போது அவர் சொல்ற அந்த மாதிரிலாம் நடக்காது அப்படிங்கும்போது அவர் சொல்ற, இதுக்கு முன்னாடி மகிழ்ச்சி இருக்காளா அப்படின்னா இல்லை அப்படிங்கிற. இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு இனிமே நீங்க மகிழ்ச்சி இன்னும் வேற கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற, டன் அப்படிங்கிற சொல்ற. இவளுக்கு பிறக்கிற புத்திரனுக்கு தான் நீங்க ராஜ்யத்தை எழுதி வைக்கணும், ராஜ்யம் அடுத்து இவளோட புத்திரனுக்கு தான் வரணும் அப்படிங்கும்போது அவரால் ஓகே சொல்ல முடியல. ஏன்னா அவரோட புத்திரன் பீஷ்மர் இருக்காரு, எப்படி ஓகே சொல்ல முடியும் இல்லையா? அதனால இது சரியா வராது, நோ டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துக்கு வந்துட்டு டிசப்பாயிண்ட் ஆத்துக்கு வந்துடுற. பீஷ்மருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இவர் அவ அப்பா அம்மா கிட்ட போய் கேட்கிறார். அப்ப அவர் இதே கேள்வி கேட்கும்போது நான் ராஜ்யத்தை திறந்தேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. அவ அப்பா சொல்ற, அது போறாதுப்பா, நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு உன் மனைவி வந்து இல்ல நீ தான் ராஜாவாகணும் அப்படின்னு உன்னை ப்ரெஷர் பண்ணானா வேற வழி இல்லாம நீ பண்ணிட்ட அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின் போது அவர் பிரதிஜை பண்ற, நான் வந்து கடைசி வரைக்கும் நான் பிரம்மச்சாரிய விரதம் எடுத்துட்டு இருக்கேன், பிரம்மச்சாரியாவே இருக்க போறேன் அப்படிங்கும் போது எப்பேற்பட்ட பிரதிஜை எதுன்னு அப்பதான் பீஷ்மர்னு பேர் வருது இல்லையா அவருக்கு. ஸோ அதனால இப்பேற்பட்ட ஒரு பிரதிஜை பண்ண உடனே அவ அப்பா அம்மா சொல்ற ஓகே அப்படிங்கிற, கல்யாணத்துக்கு அவரோட பிளெஸிங்ஸ் கொடுக்குறா, ஓகே அப்படிங்கிறா. பீஷ்மர் உடனே சத்தியவதியை பார்த்து அம்மா வா போடலாம் அப்படிங்கிற. இப்போ வந்து பீஷ்மருக்கு இவ அம்மா இல்லையா, அதனால மாத்திரவாத்சல்யத்தோட பீஷ்மரை பார்த்து ஓகே வாப்பா அப்படின்னு சொல்லி வடியும் கூட்டின்னு போறா. சந்தனு மகாராஜா கேட்கிறார், என்னப்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்துட்ட, உலக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா அப்பா தான் புத்திரனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீயோ பார்த்தா புத்திரன் அப்பாவுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம், இப்பேற்பட்ட ஒரு தியாகம் பண்ணிட்டு அப்பாவுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அப்படின்னா இது வந்து உலகத்திலே கேட்காத ஒரு விஷயமா இருக்கேப்பா, இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, இருந்தாலும் நடந்துருக்கு, இப்பேற்பட்ட ஒரு தியாகம் பண்ணியிருக்கு, அதனால ஸ்வச்சந்த மிருத்யு அப்படின்னு ஒரு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கொடுக்குறார். ஸோ சத்தியவதிக்கும் சந்தனு மகாராஜனும் கல்யாணம் ஆகிறது. அவளுக்கு 2 புத்திரர்கள் பிறக்கிறார், சித்ராங்கதன், விசித்திர வீரியன் அப்படின்னு 2 புத்திரர்கள் பிறக்கிறார். சித்ராங்கதன் வந்து பராக்கிரமசாலி, விசித்திர வீரியன் நாட் சோ மச். அந்த சித்ராங்கதன் வந்து ஒரு யுத்தத்துல சண்டை போட்டு மரணம் வந்துட்டு வதம் பண்ணிடுறாரு அவரை. ஸோ மீதி இருக்கிறது விசித்திர வீரியன் தான். விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணணும். ஸோ கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ஸ்வயம்பரத்தில் பராக்கிரமத்தை காண்பிச்சு தான் கல்யாணம் பண்ணுவார். அப்படி இவருக்கு சொல்லிக்கிற மாதிரி பராக்கிரமம் ஒன்றும் இல்லை விசித்திர வீரியனுக்கு அப்படிங்கிறதுனால பீஷ்மரே போய் அம்பாலிகா, அம்பிகா அப்படின்னு மூணு கன்னிகைகளுக்கு ஸ்வயம்பரம் நடக்காது. பீஷ்மரே போய் இந்த 3 பேரையும் அழிச்சுன்னு வந்து விசித்திர வீரியனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஹஸ்தினாபுரம் கூட்டின்னு வர்றார். ஹஸ்தினாபுரத்துக்கு வந்தோடனே தான் அம்பை சொல்றா, இல்லை நான் காசிராஜனை விரும்புறேன் அப்படிங்கும்போது விசித்திர வீரியன் போய் அண்ணா என்ன இந்த மாதிரி சொல்றாளே அப்படிங்கும்போது பீஷ்மர் கேட்கிறார், ஏமா அங்கேயே சொல்லியிருக்கலாமோன்னா வாங்க வந்து ஏறுங்கன்னு கப்சிப்புன்னு வந்து ஏறிவிட்டு இங்க இப்போ வந்து சொல்றீங்க காசிராஜன் அங்கேயே தான் உட்காந்துருந்த, வேணா அங்கேயும் உன்னை ஒப்படைச்சிட்டு வந்திருப்பேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சகல மரியாதையோடையும் சகல பாதுகாப்போடையும் காசிராஜன்ட்டி அனுப்பி அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஸோ விசித்திர வீரியனுக்கும் மற்ற 2 பேருக்கும் அம்பிகா, அம்பாலிகா மற்ற 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறது. கல்யாணம் நடந்த கொஞ்ச நாள்லயே விசித்திர வீரியன் வியாதிஸ்தனாரார், மரணமும் வந்துடுறது, புத்திரன் இல்லை. ஸோ பார்த்தோன்னா குருவம்சம் அங்கேயோடய நின்றுடுறது. அதனால சத்தியவதி இப்போ வந்து குருவம்சத்துக்கு இன்சார்ஜ் இல்லையா, சத்தியவதினா ராஜா மாதா இல்லையா, அதனால பீஷ்மரை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிட்டு புத்திரனு கொடு வம்சத்துக்காக அப்படிங்கும்போது பீஷ்மர் சொல்றார், எக்காரணத்தை கொண்டு நான் சத்தியத்தை விடமாட்டேன், எப்பாடுபட்டாலும் நான் சத்தியத்தை காப்பாற்றே தீருவேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நான் வந்து இந்த மாதிரி விஷயத்தினால நான் சத்தியத்தை விடமாட்டேன் அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்றது அப்படின்னு சத்தியவதி முழிக்கும் போது அவருக்கு தோன்றது, இந்த புத்திரர்களுக்கெல்லாம் முன்னாடி ஒரு புத்திரன் இருக்கானே, ஜேஷ்ட புத்திரன் இருக்காரு அப்படின்னு, யாருன்னா வியாசர் இல்லையா. அதனால வியாச பகவானை ஸ்மரிக்கிறார். அந்த க்ஷணமே முன்னாடி வந்து ஆவிர்பவிக்கிறார். ஆவிர்பவிச்ச உடனே சத்தியவதி கண்களில் கண்ணீர் மல்க அவளை பார்த்து வியாசரை பார்த்து சொல்றா, அன்னைக்கு நாளில் நான் மறக்கவே இல்லை, எப்பேற்பட்ட ஒரு கிருப பண்ணி நீயும் உங்கள் அப்பாவும் நான் மறக்கவே இல்லை, அந்த இன்சிடென்ட்ஸ்ல தினம் நான் நினைச்சுட்டே இருக்கேன், நான் மறக்கவே இல்லை, அதை எப்பேற்பட்ட ஒரு கிருப பண்ணிட்டேலே, எனக்கும் என்னோட ஒரு வாழ்க்கைக்கும் ஒரு மீனிங் கொடுத்திருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. எதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னா வம்சம் நின்றுருக்கு, ஸோ வம்சத்துக்கு புத்திரன் வேணும், அதுக்காக தான் ஹெல்ப் பண்ணணும் நீ அப்படிங்கும்போது வியாசர் கேட்குற, நான் என்னமா பண்ண முடியும் அப்படிங்கும்போது அவர் சொல்ற, உங்க அப்பா எப்படி சங்கல்ப மாத்திரத்துல ஒன்னை சிருஷ்டி பண்ணாரோ அதே மாதிரி அதே கேப்பபிலிட்டிஸ் உனக்கும் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால நீயும் சங்கல்ப மாத்திரத்துல என்னோட மாட்டு பெண்களுக்கு அனுகிரகம் பண்ணு, புத்திர பிராப்தி வேணும்னு உண்டாகணும்னு அனுகிரகம் பண்ணு அப்படிங்கும்போது நீ சொன்னா பண்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு பொண்ணுல ரெடியா இருக்க சொல்லு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தர்தானம் ஆயிடுறார்.
புத்திரதானம் ஆனவுடனே சத்தியவதி வந்து ரெண்டு மாட்டு பொண்ணுகளையும் பார்த்து சொல்ற, வியாசர்கிட்ட பேசியிருக்கேன், வியாசர் வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கார், அதனால நீங்க 2 பேரும் உங்க இடத்துக்கு போய் வெயிட் பண்ணுங்கோ அப்படிங்கிற. அவ 2 பேருக்கு இதுல சுத்தமா இஷ்டமே இல்லை, வெறுப்பு அவளுக்கு. என்ன எப்படியாவது ஒரு புத்திரன் வேணுமா அப்படின்னு ஒரே வெறுப்பா இருக்கு. ஏதோ மாமியார் சொல்லிட்டா வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்து கண்ணை மூடின்னு இருக்கா, ஒருத்தி வந்து ஒரு வெள்ளை போர்வை எடுத்து போத்தின்னு இருக்கா வெறுப்புனால. ஆனா இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா சொல்வார், இது வந்து குலப்பெண்ணுக்கு அழகு லட்சணம் தான் இது. ஆனா அபச்சாரம் எங்க நடந்தது அப்படின்னா, இவ வியாசரை போய் சாதாரண மனுஷனா நினைச்சுட்டாலே அங்கதான் அபச்சாரம் நடந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால வியாசரும் அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு இல்லையா, அதனால மூத்த மகிழ்ச்சியின் இடத்துக்கு முதல்ல ஆவிர்வவிக்கும் போது கண்ணை மூடின்னு இருக்கா. அப்ப சொல்ற, நீ என்ன சாதாரண மனுஷனா நினைச்சுட்டியே இப்படி, ஆனா உன்னை அபச்சாரப்பட்டுட்டு உன்னை சபிக்கணும், ஆனா அம்மாவுக்கும் நான் வாக்கு கொடுத்துருக்கேன், உனக்கு புத்திரனை கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால உனக்கு குருடனா ஒரு புத்திரன் பிறப்பான் அப்படின்னு அது ஆசீர்வாதம் மாதிரி சபிக்கிற. அதே மாதிரி அடுத்த மகிழ்ச்சியோட இடத்துக்கு போகும்போது அவ வெள்ள போர்வை போத்திட்டு இருக்காரு, அதனால வெங்குஷ்டமுடைய புத்திரன் பிறப்பான் உனக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுதான் திருத்தராஷ்டிரன் பாண்டு அப்படின்னு. விசித்திர வீரியனுக்கு ஒரு தாசியும் இருந்தா அந்த சமயத்துல. ஸோ அதனால அவளுக்கும் அனுகிரகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவராத்துக்கும் போறா. இது தெரிஞ்ச அந்த தாசி வந்து, எனக்கு போய் இப்பேற்பட்ட ஒரு பாக்கியமா அப்படின்னு, இந்த பாக்கியத்தை பெறத்துக்கு நான் எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு பரம பக்தியோட வழக்கெல்லாம் ஏற்றி வச்சு புஷ்பம்லாம் பறிச்சு வச்சு அவருக்கு பூஜை பண்றதுக்காக பக்தியோட வெயிட் பண்றா. வியாசரங்கா ஆவிர்வவிக்கிற பரம பக்தியோட பூஜை பண்றா. அவர் பக்தியில மகிழ்ந்து அவர் பூஜையில் மகிழ்ந்து வியாசர் சொல்ற, உனக்கு அவதார புருஷனா ஒரு புத்திரன் பிறப்பான். அது யாருன்னா விதுரர். அவர் வந்து யமதர்மராஜனோட அவதாரம் இல்லையா, அதனால ஒரு அவதார புருஷன் பிறப்பான் அப்படின்னு. இதுதான் திருத்தராஷ்டிரன், பாண்டு, விதுரன்னு 3 புத்திரர்கள் கிடைச்சிருக்கு குரு வம்சத்துக்கு. திருத்தராஷ்டிரன் தான் மூத்தவர், ஆனா அவருக்கு கண் தெரியாது அப்படிங்கிறதுனால பாண்டு தான் ராஜசுமையை ஏத்துட்டு ராஜ்யத்தை நடத்தின்னு வர. இந்த சமயம்தான் பூலோகத்துல அசுரர்களோட கூட்டம் ஜாஸ்தியான காலமா இருக்கிறதுனால பூமி மாதா அசுர பாரம் தாங்க முடியல, பூபாரம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இடத்துல பிரார்த்திக்கிறா, பூபாரத்தை குறைச்சு கொடுக்கணும். ஏன்னா எங்க பார்த்தாலும் இவன் மனுஷனா அசுரனே தெரியாத அளவுக்கு அவ்வளோ அட்டூழியம், அவ்வளோ அட்டகாசங்கள், எல்லா நல்ல காரியங்கள் எல்லாம் கெடுத்துட்டு இருக்கா. ஸோ அவ்வளோ துர்காரியம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அசுரத்தனமா இருக்கு எல்லாமே. அதனால அசுரர்களோட கூட்டம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அசுர பாரத்தை குறைச்சு கொடுங்க அப்படின்னு பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்றா. அந்த பிரார்த்தனைக்கு நீங்க தான் பகவான் கிருஷ்ணரா அவதாரம் பண்றார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படின்னு சொல்லிட்டு கோபுரத்துல போயிட்டு 4 மீனியும் பொழுது வண்ணமா பகவான் வளர்ந்துட்டு வர. ஒரு நாளும் ஒரு லீலையா கம்சன் வந்து 8வது கர்ப்பத்தை எப்படியாவது அழிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராட்சசியா அசுரனா அனுப்பிச்சுட்டே இருக்கான். அந்த ஒரு ராட்சசிகிட்டே இருந்தும் பகவான் எப்படி கோகுலத்தை காப்பாத்துறார், தன்னோட குடும்பத்தை எப்படி காப்பாத்துறார், கோகுலத்தை எப்படி காப்பாத்துறார், பிருந்தாவனத்தை எப்படி காப்பாத்துறார் அப்படிங்கிறது ஒரு லீலையா வருது. அதே மாதிரி பல லீலைகள், பிரம்மமோகன் லீலை என்ன, ராச லீலை என்ன, கோவர்தன லீலை என்னன்னு ஒரு நாளைக்கு ஒரு லீலை மாதிரி அப்படி அவ்வளோ ஆனந்தமா காலம் ஓடுறது பிருந்தாவனத்துல கோகுலத்துல. அந்த சமயம்தான் அக்ரூரர் வந்து பலராமரையும் கிருஷ்ணரையும் மதுரைக்கு அழைச்சிட்டு போல. மதுரைக்கு போய் கம்சாதி அசுரர்களை பகவான் மதம் பண்ணி அவருடைய அப்பா அம்மா வசுதேவர் தேவகியை சிறையிலேருந்து விடுவிச்சு, அந்த சமயம் யாதவர்கள் வந்து 4-5 ட்ரைப்ஸா பிரிஞ்சிருந்தா, கிருஷ்ணிகள் போஜர்கள் அப்படின்னு 4-5 ட்ரைப்ஸா 4-5 ஃபேக்ஷன்ஸா பிரிஞ்சிருந்தா. அவ எல்லாருமே யாதவர்கள் அப்படின்னு யுனைட் பண்ணி யாதவ சாம்ராஜ்யத்துக்கே அவர் தாத்தாவான உக்ரசேனரை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு ராஜாவா உட்காத்தி வச்சுட்டு அவரும் பலராமரும் சாந்திப்பனி குருகுலத்துக்கு போய் பாடம் படிக்கிறார். பாடம் படிச்சுட்டு திரும்ப வரும்போது ஜராசந்தன்லேருந்து யாதவர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால எல்லா யாதவர்களையும் கூட்டிட்டு கடலின் நடுவில் துவாரகா நகரத்தை நிர்மாணம் பண்ணி யாதவ சாம்ராஜ்யத்தை, துவாரகா சாம்ராஜ்யத்தை அவரும் ராஜ்யாங்க காரியத்தை ஒரு பொறுப்பை ஏத்துண்டு ராஜ்யத்தை நடத்தி வச்சுட்டு வரார் அப்படின்னு அப்படி வச்சுட்டு வரார். அந்த சமயம் தான் பகவானுக்கு கல்யாணம் வருது. 16,108 பேரோட பகவானுக்கு கல்யாணம் ஆகுது. இது வந்து 16,108 டிஃப்ரெண்ட் பீப்புள் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. இது வந்து ஏன்னா 16,108 பேர் அப்படிங்கிறது ஒரே ஒரு மகாலட்சுமி தாயாரோட அவதாரம் விஸ்வரூபம்.
இல்லையா? ஏன்னா தாயாருக்கு தோன்றது, தாயாருக்கு வந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுல இருக்கிற ஆசையினால ஒரு ரூபத்துல கைங்கரியம் பண்ணா அது போராது, மேலும் மேலும் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில 16,108 ரூபம் தரிச்சுன்னா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசையா வரா. இந்த ஆசையை புரிஞ்சுட்ட பகவான், இப்பேற்பட்ட பக்தி உனக்கு இருக்கு, இப்பேற்பட்ட ஆசை உனக்கு இருக்குன்னா அதுக்கு நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவரும் 16,108 ரூபம் தரிச்சுட்டு 16,108 கிரகத்துல துவாரகையில குடும்பம் நடத்தின்னு வர. அந்த சமயம்தான் வேதவியாசருக்கு ஒரு சமயம் அந்த சமயம் வேதவியாசருக்கு கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. அதனால ஆசை வந்த உடனே துவாரகை ராஜசபையில கிருஷ்ணர் வந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு ராஜாங்க காரியத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப வந்து திடீர்னு வியாசர் வந்து ராஜசபையில ஆவிர்பவிக்கிறார். கிருஷ்ணரோ ரத்ன சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் ஆவிர்பவிச்ச அடுத்த க்ஷணம் அங்கேருந்து எழுந்து ஓடி வந்து அவர் காலில் சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவருடைய ரத்ன சிம்ஹாசனத்துல வியாசரை உட்காத்தி வச்சு பாத பூஜைகள்லாம் பண்ணி பகவான் கிருஷ்ணர் சொல்ற, பகவானுடைய தரிசனம் கிடைக்கிறது எவ்வளவு துர்லபமான விஷயம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதை விட துர்லபமானது மகாத்மாக்களோட தரிசனம் கிடைக்கிறது, பாகவதர்களோட தரிசனம் கிடைக்கிறது. அதை விட துர்லபமானது இப்போ உங்களோட தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது என் குலமே விருத்தி அடைஞ்சிடுது, என் குலமே உத்தாரணம் ஆயிடுது அப்படின்னு சந்தோஷமா வியாசர்கிட்ட சொல்ற. அப்ப வியாசர் சொல்ற, ஜெகத்துக்கே பிதா நீ. ஒரு அப்பாவோட டியூட்டி என்ன அப்படின்னா பிள்ளைகளுக்கு, புத்திரர்களுக்கு, பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எது சரி எது தப்புன்னு சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாம he needs to lead by example. இப்போ அப்பா சாயந்தரம் 6 மணிக்கு டிவி பார்த்துட்டு ஏண்டா சந்தீப் பண்ணா 6 மணி ஆயிடுத்து அப்படின்னா ஏன் நீ பண்றியா அப்படின்னு உள்ள கேட்பான். இதே அப்பா வந்து 6 மணிக்கு இதெல்லாம் எடுத்துன்னு வந்து பக்கத்துல உட்காருன்னா புள்ள வருவோம் இல்லையா? he needs to lead by example. அதனால வியாசர் சொல்ற, நீ ஜெகத்துக்கே பிதாவா இருக்கிறதுனால பாகவதர்கள் மகான்கள்லாம் ஆத்துக்கு வந்தா நம்ம எப்படி அவளை ட்ரீட் பண்ணணும், அவளை எப்படி பூஜாதி அனுசரணங்கள்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு காமிக்கணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்ட. அது நீ என்ன வச்சு காமிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்க. அதனாலதான் உன்னை தரிசனம் பண்ணணும்னு எனக்கு தோணி இருக்கு அப்படின்னு அவர் சொல்ற. இப்ப பார்த்தோம் அப்படின்னா பகவான் இல்ல மகான்கள் இல்ல பாகவதர்கள் தான் நம்ம தரிசனம் பண்றோம் அப்படிங்கிறோம். மற்றவ எல்லாரையும் பாக்குறோம் அப்படின்னு தான் சொன்னோம். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு 1.5 வருஷம் கழிச்சு ஆஃபீஸ் போகும்போது என் மேனேஜரை தரிசனம் பண்ணேன், என் சிஇஓ தரிசனம் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவனை பார்த்தேன்னா நான் சொல்லுவேன். ஸோ பார்க்கறதுக்கும் தரிசனம் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தரிசனம் பண்ணா அப்படின்னு சொல்லி மகான்கள் குருநாதர் பகவான் எல்லாம் தரிசனம் பண்ணோம்னா அவளை பார்த்துட்டே இருக்கலாம் போதும், அவளோட ரூபத்தில் அவளை எடுத்து நம்ம மோகிச்சு போயிடுவோம். என்ன சொல்வார், மற்றவெல்லாம் பார்த்தோன்னா எவ்வளோ நேரம் அவன் மூஞ்சி பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்பாரு இல்லையா? ஸோ அது மாதிரி அதனால வியாசர் சொல்ற, உன்னிடத்துல நான் மோகிச்சு போய் சனகாதிகள் எப்படி உன்னிடத்துல மோகிச்சு போய் உன்னிடத்துல இருந்து கண்ணை திருப்ப வேற எங்கேயும் பார்க்க முடியாம உன்னிடத்துலயும் மோகிச்சு போய் இருந்தாலோ அதே மாதிரி நானும் உன்னிடத்துல மோகிச்சு போயிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றார். சுகம் ஆனந்தம் அப்படின்னு 2 இருக்கு இல்லையா? சுகம்ங்கிறது இந்திரியத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆனந்தம்ங்கிறது ஆத்மாவை சம்பந்தப்பட்டது இல்லையா? அதனால அவர் சொல்றார், உன் தரிசனத்தினால எனக்கு ஆனந்தத்தை நான் ஃபீல் பண்றேன், ஆனந்தம் அடைகிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். ஏன்னா அவர் சொல்றார், இந்திரியத்தையும் தாண்டி ஆத்மாவை தொடுறது, ஆத்மாவை இம்பாக்ட் பண்றது உன்னோட தரிசனம் அப்படிங்கிறதுனால எனக்கு ஆனந்தமா இருக்கு உன் தரிசனம் கிடைச்சதுனால எனக்கு ஆனந்தமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ கிருஷ்ணர் சொல்றார், வேதம் வேதாந்தம் இதெல்லாம் நீங்க பண்ணிட்டே. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, வேதம் எல்லாம் மறைமுகமானது. தமிழ்ல வேதத்தை மறை அப்படின்னு சொல்லுவோம். அதனால வேதம் வந்து இட்ஸ் நாட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அது வந்து நம்ம வந்து மறைமுகமானது. இட் டசன்ட் கிவ் அவே இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ரெயிட் அவே. மறைச்சு தான் சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, புரஞ்சலோபாக்கியானு வேதத்திலேயே மென்ஷன் பண்ணிக்கிற ஒரு கதை இருக்கு. அதுல வந்து ஒரு அந்த கதையில வரும், ஒரு கேசல் இருக்கு. அந்த கேசலுக்கு 9 கேட்வேஸ், நவத்வாரம் இருக்கிற ஒரு கேசல் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீ என்ன சொல்வார், எந்த சமயம் எவ்வளவு நாளைக்கு நீ வந்து அது ஏதோ ஒரு ரேண்டம் 9 கேட்ஸ் இருக்கிற ஒரு கேசல் பத்தி சொல்றதுன்னு நினைக்கிறியோ அவ்வளவு நாளைக்கு நீ உருப்படவே மாட்டேன். ஏன்னா அது தட்ஸ் நாட் வாட் இட்ஸ் சேயிங். மறைச்சு சொல்றது. அதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த கேசல் என்னது அப்படின்னா நம்மளோட சரீரம் தான் அந்த கேசல். நவத்வாரம் என்னன்னா கண்ணு மூக்கு காதுன்னு நம்ம நவத்வாரங்கள் இருக்கு இல்லையா? அதை பத்தின சொல்றது நம்மளை பத்தின கதை இது. அதனாலதான் அவர் சொல்ற, இந்த கதை நமக்கு எப்படி புரியும் அப்படின்னா, குருமுகேன குருநாதர் வந்து நமக்கு வந்து இதுதான் அதோட அர்த்தம் அப்படின்னு நமக்கு சொன்னாதான் நமக்கு இந்த கதை, நமக்கு இதோட அர்த்தம் புரியும் அப்படிங்கிறதுனால அவர் சொல்ற, அந்த பரம்பரை ஞானம் வேணும் நமக்கு. ஏன்னா நம்ம குருநாதர் என்ன சொல்வார் அப்படின்னா,
அவரோட குருநாதர் அவருக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதுதான் சொல்லுவார். அவரோட குருநாதர் அப்படின்னு சொல்லி இந்த குரு பரம்பரையில வந்தது அந்த பரம்பரா ஞானத்துல வர விஷயத்தை தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு சொல்றாரு இல்லையா. அந்த பரம்பரா ஞானத்தை யூனிட் எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு வியாசருக்கு ஆக்ஞையை பிறப்பிக்கிறார். ஏன்னா நாமளா நமக்கு தோணுனதெல்லாம் அடிச்சு விட்டோம் அப்படின்னா அது தப்பா போயிடும் இல்லையா. அதனால பரம்பரை ஞானம் வேணும், அந்த பரம்பரை ஞானத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு வியாசர்கிட்ட சொல்றார். வியாசர்கிட்ட சொல்லும்போது அவர் சொல்ற சர்வ சாஸ்திரங்களையும் தெளிவாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி நீங்க சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்றார். இதை மட்டும் சொல்லிட்டு விடாம அந்த சர்வ சாஸ்திரமும் என்ன சொல்றது அப்படின்னு வியாசருக்கு சொல்றாரு. அவர் சொல்ற சர்வ சாஸ்திரமும் சர்வ வேதமும் என்ன பத்தி சொல்றதுன்னு எல்லார்கிட்டையும் போய் சொல்லுங்கோ. என் நாமமே என் நாமம் மட்டுமே போதும்னு எல்லார்ட்டையும் போய் சொல்லுங்கோ. என் நாமத்தின் இடத்துல சரணாகதி பண்ணணும்னு எல்லார்ட்டையும் போய் சொல்லுங்கோ அப்படிங்கிற இந்த இடத்துல சிஷ்ய என்ன சொல்லுவார், நாமத்தின் இடத்துல எப்படி சரணாகதி பண்ண முடியும் அப்படின்னா சொல்லுவார், ஏன் குருநாதர் இடத்துல சரணாகதி பண்றோம், பகவான் இடத்துல சரணாகதி பண்றோம், நாமத்தின் இடத்துல சரணாகதி பண்ண முடியாதான்னு அப்படின்னு கேட்பார். கண்டிப்பா பண்ண முடியும், எனக்கு எப்படி தெரியும் கேட்கறா வியாசர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால வியாசரத்துல பகவான் சொல்ற என் நாமத்தினத்துல சரணாகதி பண்ண சொல்லுங்கோ எல்லாருக்கிட்டையும் அப்படிம்ப. இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மிரர்ல இப்போ ஒருத்தர் வந்து மிரர்ல வச்சுன்னு மிரர் கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னா இவரும் பகவானுடைய அவதாரம் அவரும் பகவானுடைய அவதாரம் இருக்கிறதுனால இட்ஸ் லைக் ஹி இஸ் டாக்கிங் டு ஹிம்செல்ஃப் த்ரூ a mirror அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால வியாசர் இந்த இடத்துல கேட்கிறார், ஏன் நீ இதெல்லாம் பண்ணி இவ்வளவு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கலையே, இது நீங்களே சொல்லலாமே அப்படின் போது கிருஷ்ணர் சொல்றாரு, அது நான் கீதை ஏற்கனவே பண்ணிட்டேன், இருந்தாலும் நீங்க ரிஷியா இருக்கிறதுனால நீங்க சொன்ன எல்லாரும் கேட்பா அப்படிங்கறதுனால நீங்களே பண்ணுங்கோ இத அப்படிங்கும்போது அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசிரமத்துக்கு வந்து அவரோட சிஷ்யர் ஜெய்மினி அவர் மூலியமா வேதத்துடைய அர்த்தத்தை நிர்ணயம் பண்றார். அவரே ஸ்வயம் வேதாந்தத்தை நிர்ணயம் பண்றார். ஸோ அதே போல பிரம்மசூத்திரம் போன்ற சூத்திரங்கள்லாம் கொடுக்குறார். அதுதான் வந்து பல்வேறு மகான்கள் அதுக்கப்புறமா வந்த மகான்கள்லாம் பாஷ்யம் இருக்கு, அதுக்கான பாஷ்யம்னு வருது. அந்த மாதிரி ஒரு சமயம் தான் வியாசர் வந்து ஒரு பெரிய வித்வத் சம்மேளனத்தை ஏற்பாடு பண்றார். வித்வத் சம்மேளனம்னா என்ன, அந்த அவரோட டைம் பீரியட்ல இருக்கிற எல்லா ரிஷிகள் எல்லா மகான்கள் எல்லா வித்வான்களையும் கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன். என்ன டிஸ்கஸ் பண்றா அப்படின்னா, நம்ம வந்து வாழற வாழ்க்கையில வாட் ஷுட் பி அவர் கோல், ஹவ் டு வி அட்டைன் அவர் கோல் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன். பல்வேறு மார்க்கங்கள் இருக்கு இல்லையா பகவானை அடையறதுக்கு. அதனால ஒரு ரிஷி அவளுக்கு தோணின ஒரு மார்க்கத்தை எடுத்து சொல்றா. அப்பேற்பட்ட அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன், அப்பேற்பட்ட ஒரு வித்வத் சம்மேளனம். அதுல யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னா, தேவகுரு ப்ரகஸ்பதியிலேருந்து அசுரகுரு சுக்கராச்சாரியர்லேருந்து ஸ்வயம் பகவான கபிலர்லேருந்து பதஞ்சலி கனாதர் கௌதமர் ஜெய்மினி உபமன்யு பிருகு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ரிஷிகள் பிரசித்தமான ரிஷிகள்லாம் வந்து அந்த வித்வத் சம்மேளனத்துல கலந்துக்கிறா. ஒருத்தர் அவளோட மெத்தட்ஸ் அவளோட வாதத்தை எடுத்து வைக்கிறா. முதல்ல ப்ரகஸ்பதி சொல்றார், அவர் வந்து லோகாயத்தம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார். லோகாயுதம்னா என்ன அப்படின்னா, ராமாயணத்துல ஜாபாலி சொல்லுவாரோன்னு, நெய் சாப்பிடு, நெய் இல்லை அப்படின்னா கடன் வாங்கி சாப்பிடு, கடன் வாங்கிட்டேன்னு கவலைப்படாத, நீ திருப்பெல்லாம் கொடுக்க வேண்டாம், ஏன்னா பாவம் புண்ணியம்னு கிடையாது அப்படின்னா ஒரு சொல்லுவாரோன்னு. பேசிக்கலி அந்த வாதம் தான் ப்ரகஸ்பதி சொல்றார். அவர் சொல்றார், உன் கண்ணுக்கு என்ன தெரியறதோ அதுதான் சத்தியம், உன் கண்ணுக்கு என்ன தெரியலையோ அது அசத்தியம், நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார். இப்போ நம்ம தோணும், தேவகுரு ப்ரகஸ்பதி இந்த மாதிரி சொல்றது அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து சிஷ்யன் என்ன சொல்லுவார், அந்த காலத்துல அதுக்கு அந்த வாதம் தேவைப்பட்டது அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாருமே வந்து பக்தி அப்படின்னு சொல்லிட்டு பஜனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குடும்பத்தை விட்டுட்டு பஜனை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா, இல்லைன்னா சன்னியாசம் வாங்கிட்டு போயிடுறா. அப்படிங்கிறதுனால குடும்பமே இல்லாம போயிடுது. ரைட், குடும்பத்தில எல்லாம் விட்டு போயிடுதுன்னா nobody is there to run the family. குடும்பம் இல்லை அப்படின்னா சொசைட்டி எப்படி ரன் ஆக முடியும் இல்லையா. ஸோ அதனால பக்தி அப்படின்னு சொல்லி ஜெகன் மித்யாங்கிறது சத்தியம் தான். ஆனால் இப்போ ஜெகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோமே, அதுக்கான காரியத்தை நம்ம பார்த்திக்கணும். ஜெகத்தில் வாழறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், தங்குறதுக்கு இடம் வேணும், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், அதெல்லாம் என்ன பண்ணணும், சம்பாதிக்கணும். ரைட், அதுக்கு ஒரு வேலை வேணும். இது வாதம் தான் லோகாயுதம் அப்படிங்கிறது. ஸோ அதனால இதையும் வேணும், வாழ்க்கையில ஒரு பேலன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால பக்தின்னு மட்டுமே போயிட்டு இருக்கிற காலத்துல இதையும் ஞாபகப்படுத்துறதுக்காக லோகாயுதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்து வைக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால ப்ரகஸ்பதி முதல்ல போய் லோகாயுதம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது சுக்கராச்சாரியர் வேற, அவர் சொல்ற ப்ரகஸ்பதியே லோகாயுதம், அடுத்தது நான் சொல்றேன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாஸ்திகம் அப்படிங்கிற, கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அவர் சொல்ற, கடவுள் இருந்தாருன்னா யாராவது இவ்வளவு சஃபர் பண்ணுவோமா அப்படிங்கிற. நம்ம எல்லாருமே சஃபர் பண்றோம். இட்ஸ் சம்திங் ஃபைனான்சியலாவோ ஹெல்த் வைஸோ மென்டலியோ ஏதோ ஒரு சஃபரிங் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பகவான் இருந்தார் அப்படின்னா சஃபர் பண்ணுவோமா நாம அப்படின்னு கேட்கிற நாஸ்திகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்து.
ஸோ அடுத்து வர இவர் ரெண்டாச்சா அடுத்த சில ரிஷிகள்லாம் வந்து லாஜிக்கலா திங்க் பண்ணி சொல்ற. அவ சொல்ற மண்பானை இருக்கு. எப்போ ஒரு மண்பானை இருக்கோ அது வந்து மண்ணு தான் அதோட ரூட் காஸ் அப்படின்னு புரியுது இல்லையா? கோல்டன் ஜுவல் இருக்கு. எப்போ அந்த ஒரு தங்க ஆவணத்தை பார்க்குறமோ தங்கம் அதோட ரூட் காஸ்ட்னு தெரியுது இல்லையா? அதே மாதிரி இப்போ இந்த பிரபஞ்சம் இருக்கு. இந்த பிரபஞ்சம் இருக்கு அப்படின்னா அதோட ரூட் காஸ்ட் என்ன? பிரகிருதி அப்படின்னு அவர் சொல்றார். கபிலர் சொல்றார். கபிலர் வந்து சாங்கியம் அப்படிங்கிற வாதத்தை எடுத்து வைக்கிறார். அவர் சொல்ற பிரகிருதி இஸ் த ரூட் காஸ் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கிற. அப்போ பகவான் இருக்காரா அப்படின்னா கபிலர் சொல்ற பகவான் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, பிரகிருதி டேக்ஸ் கேர் ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்னு அவர் சொல்றார். ஸோ பகவான் இருக்காருன்னு சொல்லி இல்லைன்னு சொல்ல அவர் அது ஹீஸ் இஸ் லீவிங் ஹிம் அவுட் ஆஃப் தி ஈக்குவேஷன் இல்லையா? அது கபிலரோட சாங்கியவாதம். அடுத்தது பதஞ்சலி சொல்றார். அவரும் சொல்றாரு பிரகிருதி இஸ் த ரூட் காஸ். ஆனா பகவான் எப்படி மோட்சம் அடைகிறது அப்படின்னா அஷ்டாங்க யோகத்துல படிப்படியா முன்னேறணும். யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் ஆசனம் சமாதி அப்படிங்கிற அஷ்டாங்க யோகத்துல படிப்படியா முன்னேறி நம்ம மோட்சத்தை அடையணும் அப்படின்னு அவர் ஒரு மார்க்கம் சொல்றார். யோக மார்க்கம் சொல்றார் பதஞ்சலி. அடுத்தது கணாதர் வந்து சொல்றார். கணாதர் வந்து அவர் அணுவாதத்தை எடுத்து வைக்கிறார். அணுன்னா ஆட்டம்ஸ் இல்லையா? அவர் சொல்றார் இப்போ நம்ம சயின்டிஃபிக்கல் இப்போ இருக்கிற இதுல நம்ம வந்து எப்படி சொல்றோமோ atom is the smallest particle, is the basic is the smallest particle, two atoms combine to make molecules, everything is made up of atoms can neither be destroyed nor created அப்படின்னு இருக்கிற பிரின்சிபல்லாம் இருக்கு இல்லையா? அது அன்னைக்கு கணாதர் சொல்லிட்டார். அணு is the basic thing அப்படின்னு அவர் வந்து அது எப்படி சொல்லிட்டார். இப்போ ரதர்ஃபோர்ட் வந்து கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒன்று பண்ணியிருக்காருன்னு அது இத்தலி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கணாதர் சொல்லியிருக்காரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கணாதர் வந்து சொல்லியிருக்காரு. இதனால அணுவாதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வாதத்தை எடுத்துருக்காரு. கௌதமர் அடுத்தது சொல்றார். அவர் சொல்றார் அவரும் அணுவாதி தான். அவர் வந்து கணாதர் சொல்றதை அப்படியே ஒத்துக்கிறேன், ஆனா ஒரே ஒரு மாறுதலோட அப்படிங்கிற. அது என்னது அப்படின்னா சூன்யவாதம். அவர் சொல்றார் இந்த க்ஷணத்துல இருக்கிற அணு அடுத்த க்ஷணம் இருக்காது, க்ஷணத்துக்கு க்ஷணம் அணுக்கள் மாறிண்டே இருக்கும். ஸோ பேசிக்கலி கணாதர் சொன்ன அதே தான், ஆனால் க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறும் அப்படின்னு சூன்யவாதத்தை எடுத்து சொல்றார். அந்த சமயம்தான் ஒருத்தர் வந்து இந்த பிரபஞ்சமே இல்லை அப்படின்னு ஒரு வாதத்தை எடுத்து சொல்றாரு. அப்போ இன்னொருத்தர் சொல்றாரு இந்த ஜெகத்துல தானப்பா நீ இருக்க, அப்ப பிரபஞ்சமே இல்லை அப்படின்னா உன்னோட பேசிக் ஆர்கியூமெண்ட் போய் இடுப்படுறதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீட்டட் டிஸ்கஷன் இருக்கு. ஸோ பயங்கரமான ஒரு ஹீட்டட் டிஸ்கஷன் வந்ததுனால இதை காம் டவுன் பண்ணணும்னு அங்கேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் சொல்றாரு நீ சொன்னதுதான்ப்பா கரெக்ட் அப்படிங்கிற. எல்லாரும் தெரியும் யார் சொன்னது அப்படிங்கிற. எல்லாரும் சொன்னதும் கரெக்ட் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஜெயினர். அவர் சொல்ற 7 பேசிக் பிரின்சிபல் ஜெயினவாதத்தில். அவர் சொல்றார் இருக்கு இல்லை, இருக்கு இல்லை, இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், இருக்கு இல்லைன்னு சொல்லலாம், நீ என்ன வேணா சொல்லலாம் அப்படின்னு 7 பிரின்சிபல் எடுத்து சொல்லிட்டாரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நார்மல் கம்ப்யூட்டர்னு பார்த்தோம்னா இட்ஸ் பைனரி 0 or 1. குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல அது வந்து ஒரு பிட்னு சொல்லுவோம் இல்லையா? குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல கியூபிட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னது அப்படின்னா இட் கேன் பி 0 or 1 at any given point of time அப்படின்னு. அது வந்து ஜெயினவாதத்தில் தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால அது ஜெயினவாதமா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிரகிருதிவாத லாஜிக்கல் பீப்புளாக இருக்கா. அடுத்த சில வேதத்தை பிரமாணமாக கொண்ட வாதத்தை எடுத்து வைக்கிறார். ஜெய்மினி வியாச சிஷ்யர் இருக்காரு இல்லையா? அவர் வந்து கர்ம காண்டம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார். என்னன்னா நம்ம வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்மா, ஸோ கர்மாவை பண்ணோம், யாகி ஞாதி கர்மாக்களை பண்ணோம் அப்படின்னா அதுவே போதும், அதை கண்டிப்பா பண்ணணும், அது பண்ணாலே போதும் அப்படிங்கிற கர்மாவாதத்தை எடுத்து வைக்கிறார். அடுத்த சில ரிஷிகள்லாம் சொல்ற பாசுபதம் வைஷ்ணவம் போன்ற உபாசன மார்க்கங்களை எடுத்து வைக்கிறார். ஸோ இந்த மாதிரி பல்வேறு ரிஷிகள் வந்திருக்கா. எல்லா ரிஷிகளும் ஒரு அவளுக்கு தோணின மார்க்கம் ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார். அப்போ வந்து வியாசர் தானே இவ எல்லாரையும் கூப்பிட்டுருக்கார், வியாசர் தானே இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கார், வியாசரும் அங்கே இருக்காருன்னு. அப்போ அவர் வந்து அவரோட டேர்ன் இப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு வாதத்துக்கும் அவர் வந்து கமெண்ட் பண்ணிட்டோ இதனால இது சரி, இதனால இது தப்பு, இதனால இது ஏற்றுக்க முடியாது, இது கரெக்டு பட் வித் ஸ்லைட் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஒப்பீனியனும் சொல்லிட்டு அவரோட கமெண்ட்ஸ் ஒரு இதுக்கும் சொல்லிட்டு அவரோட வாதத்தையும் எடுத்து சொல்றார். வியாசர் சொல்றார் வேதம் தான் பிரமாணம், எல்லாத்துக்குமே வேதம் தான் பிரமாணம், வேதம் இஸ் தி அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற. வேதத்திலேருந்து தான் இதிகாச புராணங்கள் ஸ்ருதி ஸ்மிருதி இதெல்லாம் வேதத்திலேருந்து தான் வந்திருக்கு. ஆனால் கூட இது எல்லாத்துக்கும் வேதத்துக்கும் சில ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும். அப்படி ஏதாவது வேரியேஷன் வந்தது அப்படின்னா நீ வேதத்தை தான் இது பண்ணணும். வேதம் கெட்ஸ் பிரசிடென்ஸ் ஓவர் எவ்ரிதிங், இட் இஸ் தி அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். அதனால வேதத்தை பிரமாணமாக கொண்ட மார்க்கம் தான் சரியான மார்க்கம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் வந்து முதல்ல பிரகஸ்பதி லோகாயத்தம் சொன்னாரோன்னு அதுக்கு பதில் சொல்றாரு எவ்வளோ காலம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு அவர். ஏன்னா அவர் சொல்ற எந்த ஒரு விஷயத்துலையுமே திருப்திங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா திருப்தி இல்லை அப்படின்னா there is no point, nothing else matters.
இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டில் இருந்தேன், ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு 3000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினேன். 3000 ஸ்கொயர் ஃபீட் உடனே ஒரு லேக் ஃப்ரண்ட் ப்ராப்பர்ட்டி தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பெயிண்டே இருக்கு, திருப்தி இல்லை. ஸோ அதுதான் லோகாயத்தம் சொல்றது இல்லையா? கண்ணுக்கு தெரிஞ்சது மட்டுமே பாரு, வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறது. அதோட இதுக்கப்புறமா ஒரு மரணம்னு ஒரு விஷயத்தை நீங்க நினைச்சு பார்த்துட்டே அப்படின்னா இந்த வாதம் வந்து அப்சொல்யூட்டா போயிடும் அப்படிங்கிறதுனால அவர் சொல்றார், எவ்வளோ காலம் நீ வந்து மரணத்தை வச்சு நினைக்கிற வரைக்கும் தான் இது ஒத்துக்க முடியிருக்கும். நீ அதை பத்தி நினைச்சிட்ட வாட் நெக்ஸ்ட் நீ உனக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா இந்த வாதம் செல்லாது அப்படின்னு லோகாயத்துக்கு சொல்றாரு. அடுத்தது நாஸ்திகத்துக்கு சொல்ற, லோகாயதுமே செல்லாது அப்படின்னா நாஸ்திகமும் செல்லாது அப்படின்னு ஷார்ட்டா முடிச்சிட்டாரு. பகவான் இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நகராது, இந்த பிரபஞ்சம் ஓடாது அப்படின்னு ஷார்ட்டா முடிச்சிட்டு நாஸ்திகம் இல்லை தப்பு அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது பிரகிருதிவாதம் இருக்கும்னு அடுத்த சில வாதங்கள் பிரகிருதிவாதம்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கானது வந்து நம்ம குருநாதர் கலிதர்மங்கியால சொல்றார், விரோதமாம் ஐம்பூதங்கள் ஒழுங்கில் இருப்பதால் விரோதம் இயற்கைவாதம் என்று உந்திப்பற அப்படின்னு சொல்றார். பஞ்சபூதங்களால் ஆனது இந்த இயற்கை. பஞ்சபூதங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணானது. எப்போ அந்த பஞ்சபூதங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணான பஞ்சபூதங்கள் ஒன்னா சேர்ந்து யூனிஃபைடா இட்ஸ் ஒர்க்கிங் டுகெதரோ அப்பவே நீ புரிஞ்சுக்கணும் அதுக்கு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்து வருது. ஸோ இயற்கைவாதம் என்ன சொல்றது, பிரகிருதிவாதம் என்ன சொல்றது, நேச்சர் டேக்ஸ் கேர் ஆஃப் இட்செல்ஃப், நேச்சர் டஸ் நாட் டேக் கேர் ஆஃப் இட்செல்ஃப். அதுக்கு மேல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதனால பிரகிருதிவாதம் தப்பான வாதம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால தப்பான வாதம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, பிரகிருதிவாதமும் கரெக்ட் தான், அணுவாதமும் கரெக்ட் தான். ஆனா there is a slight modification. என்னன்னா பகவான் இது ரெண்டுத்தையும் மேலேருந்து பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு ஸ்லைட் வேரியேஷன் இருக்கு. அவர் சூன்யவாதத்துக்கு அவர் சொல்ற, சூன்யவாதம் வந்து அவர் சொல்ற, இப்போ ஒரு கோர்ட்டுக்கு போறோம், ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டா கோர்ட்டுக்கு போறோம், நீ தப்பு பண்ணியா அப்படின்னா நான் பண்ணல, தப்பு பண்ணது வேற செட் ஆஃப் ஆட்டம்ஸ் பண்ணது, இப்போ வந்து வேற செட் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னா இட்ஸ் நாட் பாசிபிள் இல்லையா? அதனாலேயே சூன்யவாதம் தப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா டெம்பரரி கிடையாது அப்படிங்கிறார். அடுத்தது ஜெயினவாதத்துக்கு அவர் சொல்ற, என்ன ஹாசியமா சொல்லுவார், அந்த குருநாதருக்கே வந்து இன்னும் he hasn't made up his mind what is வாதம் is going to be. அதனால இதுன்னு சொல்லலாம் அதுன்னு சொல்ல என்ன வேணா சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சு முடிச்சிட்டாருன்னா, அதனால அவருக்கு he hasn't made up his mind அப்படின்னு அவர் சொல்லி ஷார்ட்டா முடிச்சிட்டார் ஜெயினத்துக்கு. அடுத்தது வைதிக மதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் சொல்றாரு. சொல்றாரு, வேதத்தை பிரமாணமாக கொண்ட வாதங்கள் தான் கரெக்டான வாதம், அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனா அதுலயும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போட்டி இருக்கக்கூடாது, காம்படிஷன் இருக்கக்கூடாது. நீ சிவன் தான் பெருசு அப்படின்னா இருக்கு ஃபைன், ஆனா விஷ்ணுவை தாழ்த்தக்கூடாது. விஷ்ணு தான் பெருசு அப்படின்னா நீ சிவனை தாழ்த்தக்கூடாது. எல்லாம் ஒண்ணு அப்படின்னு நினைக்கணும். அதனாலதான் வியாசர் சொல்ற, சிவனே பிரம்மம் விஷ்ணுவே பிரம்மம்னா உனக்கு காம்படிஷன் வரும், அதை மாத்தி போடு, பிரம்மமே விஷ்ணு பிரம்மமே சிவன் அப்படின்னு நீ மாத்தி போட்டேன்னா அதுதான் வேதம் சொல்றது அப்படிங்கிற. நாராயண சுத்தத்துல வேதம் சொல்றது, ச பிரம்மா ச சிவ சஹரிசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட். இந்திரன் பிரம்மா விஷ்ணு ஹரி எல்லாருமே பிரம்மம் தான் அப்படின்னு சொல்றது. அதுதான் வைதிக சித்தாந்தம், அதுதான் வியாசர் சொல்லி முடிக்கிறார். இதுதான் வியாசரோட வாதம் இல்லையா? வேதத்தை பிரமாணமா கொண்ட மார்க்கம் தான் சரியான மார்க்கம் அப்படின்னு அவர் சொல்றார். ஸோ இப்படியாக வித்வத் சம்மேளனம் முடியறது. இப்பேற்பட்ட இவாள்லாம் வித்வத்தான் சொல்லிட்டு முடியறது. அப்போ வந்திருக்கிற எல்லா விஷயங்களும் வியாசரை ஆச்சாரிய பீடத்துல உட்காத்தி வச்சு வியாசரை ஸ்தோத்திரம் பண்றார். வியாசரை துதித்திடுவோம் நாமே, வியாசரை துதித்திடுவோம். சத்யவதி மைந்தனே சத்யஸ்வரூபனே, சர்வமும் உணர்ந்தவனே சர்வலோக பூஜ்யனே, வியாசரை துதித்திடுவோம் நாமே, வியாசரை துதித்திடுவோம். வேதத்தை தந்தவரே வேதியர் துதிப்பவரே, வேதாந்த வேத்யரே விஷ்ணுவின் அம்சத்தை, வியாசரை துதித்திடுவோம் நாமே, வியாசரை துதித்திடுவோம். மனதில் அமைதி பெற பாகவதம் செய்தவரே, முரளிதரன் பணியும் மாயம் கடந்தவரை, வியாசரை துதித்திடுவோம் நாமே, வியாசரை துதித்திடுவோம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா